ஒரு தொகுதியை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறோம். தென் சென்னையை குறிவைக்கிறாரா எஸ்ஜி சூர்யா அப்படின்னு நிறைய இதில் பார்க்க முடிகிறது. சவுத் சென்னை கான்சன்ட்ரேட் பண்ணி பல இடங்கள்ல நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறத பார்க்க முடியுது. பல இடங்களில் போய் போராட்டம் நடத்துகிறீங்க, பல இடத்துல ஃபுட்பால் மேட்சஸ்லேருந்து கிரிக்கெட் மேட்சஸ் வந்து நிறைய நடத்துறீங்க. எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி தயாராகிட்டாரா திரு எஸ்ஜி சூர்யா? அதாவது என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் நடந்ததில்லை, கடந்த 3.5-4 ஆண்டுகளாகவே தென் சென்னை நோக்கி குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து பணி செய்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஃப்ளட்ஸ்லையும் பண்ணோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே மிக அதிகமாக, ஏன்னா நான் வசிக்கக்கூடிய பகுதி, நான் இருக்கக்கூடிய பகுதி என்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகபட்ச பணிகளை செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஆளும் கட்சி அவங்க வந்து எந்தெந்த வாக்குறுதிகள் கொடுத்து இங்கே வந்தாங்க, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தென் சென்னை மட்டும் மையப்படுத்திட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பெற்றுத்தர வேண்டியது முக்கிய என்னுடைய பணியாக இருக்கின்றது. நிறைய இப்போ வந்து முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து 560 ப்ராமிசஸ் கொடுத்தோம், அதில் வந்து 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம். இங்கே தென் சென்னைக்கு கொடுத்த ப்ராமிசஸ்லேயே கிட்டத்தட்ட 30-40 செய்யாமல் இருக்காங்க. மொத்த ப்ராமிசஸில் 200 கிட்ட தான் இவங்க பண்ணியிருக்காங்க, மீதி 350 பண்ணவில்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் வந்து எந்த மாநிலத்துக்கும் ஈடுகர் இல்லை, நாங்கள் எங்கேயோ போயிட்டோம், நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே மிக சிறந்ததாக இருக்கோம், நீங்கள் குஜராத்துக்கு பார்க்காதீங்க, யூபிக்கு பார்க்காதீங்க இப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சுட்ருக்காங்க. இப்போ தென் சென்னை மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம், நம்மளாம் வசிக்கக்கூடிய இடம், நிறைய விஐபிஸ் இருக்கக்கூடிய இடம்ன்றாங்க, தமிழ்நாட்டினுடைய இதயம்னே சொல்கிறாங்க தென் சென்னை தொகுதியை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது அங்கே களப்பணி செய்யக்கூடிய ஒரு களப்பணியாளராக நான் சொல்கிறேன், மிக மிக மோசமாக தான் இருக்கிறது. இப்போது தென் சென்னையில் ஒரு விஷயம் மோசமாக இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்குன்றதுக்கான அளவுகோல் ஒரு 2-3 உதாரணம் நான் சமீபத்தில் சந்தித்த விஷயங்களை சொல்கிறேன். இஞ்சம்பாக்கம்னு ஒரு பகுதி இருக்குது, ஈசிஆர் ரோட்டில் தென் சென்னை பகுதியில் வருது. அங்கே வந்து ஒரு 24 மணி நேர மருத்துவமனை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. ஒருத்தர் வந்து அந்த 24 மணி நேரம் மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகும்போது ஒருத்தருக்கு நல்லா அடிப்படுது, ஒரு சின்ன பையனுக்கு தலையில் காயப்படுது, சின்ன பையனுக்கு ஏதோ தையெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. அந்த ரொம்ப அடிப்பட்டவர் வந்து பேசக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கார், உட்காந்துருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு செக் பண்ணுறாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து உயிரிழந்து விடுறார். அப்புறமா அந்த ஊர் மக்கள்லாம் போய் பார்த்த உடனே தெரியுது அங்கே வந்து டாக்டரே கிடையாது. பேரோலில் 44 பேர் வேலை செய்கிறாங்கன்னு இருக்குது, 5 மருத்துவர்கள், 15 செவிலியர்கள், மற்ற பணியாளர்கள்னு எல்லாம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் உங்கள் டீமை போய் அனுப்பிச்சிங்கன்னா கூட 5 பேர் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை. அந்த 2 மணி நேரத்தில் இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா சொல்லப்போ கூட டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அங்கே இருந்த கம்பவுண்டர் தான் ஏதோ பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மருத்துவமனையே வந்து ஈசிஆர் பகுதியில் ஆக்சிடென்ட் நடந்தால் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. அது அரசாங்க இடம் கூட கிடையாது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்திற்கு தானமாக கொடுக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவமனை. இப்போ இந்த மருத்துவமனையினுடைய லட்சணமே எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடல் தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்றது அடிப்படை கேள்வி வருது. 2வது பள்ளிக்கூடங்கள். இப்போ திராவிட மாடல் பள்ளிக்கூடங்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்கள் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 100கணக்கான பள்ளிக்கூடங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மிக மிக மோசமான ஒரு கட்டமைப்பில் தான் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. அங்கன்வாடின்னு எடுத்துக்கோங்க, கண்ணகி நகர் மாதிரி பகுதிகளில் அங்கன்வாடியே வந்து உங்களுக்கு வந்து மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையில் அங்கே பிள்ளைங்களை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் அங்கே உணவு சாப்பிட வேணான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மிக மோசமான ஒரு பராமரிப்பு. அப்போ நீங்கள் இந்த திராவிடர் மாடல் நாங்கள் வளர்ச்சி அடைந்துட்டோம்னு சொல்கிறதுலாம், இந்த தொகுதியிலே நானே உங்களையோ இல்லை திமுக மேயரோ யார் இருந்தாலும் நான் கூப்பிட்டு போகிறேன், இந்த மருத்துவமனை எப்படி இருக்கிறது, இந்த அங்கன்வாடி எப்படி இருக்கிறது, இந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது எல்லாமே பார்ப்போம். இப்போ இவர்களுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா, அரசாங்க பள்ளிகள், அரசாங்க மருத்துவமனைகள் இதை அனைத்திற்குமே மூடு விழா நடத்திவிட்டு எல்லாம் தனியார் மயமாக்கி விட வேண்டும், இவர்களை சார்ந்தவர்கள் அதை பிஸ்னஸ் வெஞ்சராக மாற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது அடிப்படையாக மனுஷங்களுக்கு மக்களுக்கு தேவையானது 2 விஷயம்தான், ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இந்த 2 கட்டமைப்பில் தென் சென்னையே மிக மோசமாக இருக்குது அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது வந்து வெறும் பேச்சில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை, வருடக்கணக்கில் அனுபவத்தினால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். இந்த மேனிஃபெஸ்டோவில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டி நகரில், கண்ணகி நகரில், ஷோலிங்கநல்லூரில், ஓஎம்ஆரில் 4 இடத்துல அரசாங்க மருத்துவமனை அமைத்து தருவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இதே வாக்குறுதிகளில் எம்பி எலெக்ஷன் அப்பவும் கொடுத்தாங்க. 4 இடத்துலையுமே அவர்கள் இன்று வரை அரசாங்க மருத்துவமனை எய்ம்ஸ் ஆச்சு நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க, அடிக்கல் நாட்டுறது மட்டும் இல்லை, பணம் கூட ஒதுக்கப்படவில்லை. அப்போ இவர்கள் தென் சென்னைக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வேளச்சேரி ஏரி,
அடையாறு ஏரி, நன்மங்கலம் ஏரி, 3 ஏரியிலையும் படகு போக்குவரத்து வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியில் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான ஒரு சிறு முயற்சியை கூட இவர்கள் எடுக்கவில்லை. கண்ணகி நகர் உங்களுக்கு தெரியும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி. அங்கே நிறைய வளர்ச்சி திட்டங்கள் தேவைப்படுது. கண்ணகி நகரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 6 மாதத்தில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. திமுக மிக பிரம்மாண்டமாக அதை வந்து பிரச்சாரம் பண்ணி கண்ணகி நகர்லேயே பெருசாக பரப்புரை செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலிடெக்னிக்கு இடம் ஒதுக்கவில்லை, கட்டவில்லை, எதுவுமே பண்ணவில்லை.